அன்பான லட்சுமணன் குடியிருப்பு வாக்காளர் பெருமக்களே, எனது தமிழனமே, இந்த விழாவிற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அருமைமிகு பாசமிகு நேசமிகு அண்ணன் கிழக்கு ஒன்றியத்தினுடைய பரமக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்களே, இங்கு வருகின்றிருக்கக்கூடிய மாவட்ட அயலகணியினுடைய அமைப்பாளர் அருமைமிகு அண்ணன் என் பாசகர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே, ராமநாதபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய எனது அன்பு சகோதரர் ஜோசப் அவர்களே, பரமக்குடி கிழக்கு ஒன்றியத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் மரியாதைக்குரிய எனது அன்பு சகோதரர் உதயா அவர்களே, என இந்த கிளைக்கழக செயலாளர்களே, கழக உடன்பிறப்புகளே, அன்பு தலைவர் முத்தமிழறிஞர்களுடைய உடன்பிறப்புகளே, கழக தளபதி அவர்களுடைய அன்பு தாய்மார்களே, தங்கைகளே, அருமை சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது எதற்கு என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். யார் யாரோ என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. கடைசி கதையா இருக்குன்னு நினைப்பீங்க. ஒண்ணு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். கேள்விப்பட்டேன், இந்த பணம்லாம் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு. எந்த பணம் வந்தாலும் சரி, இன்னும் 2.25 ஆண்டு காலம் நமது ஆட்சியானது அந்த தலைமுறையோட ஆட்சியானது இருக்க போயிருக்கு. இதற்கு பிறகு இன்றைய சூழ்நிலையில இப்பொழுது வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நீங்க எல்லாம் பேப்பர்ல, நியூஸ்ல, உங்க வாட்ஸ்அப் தளங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. 10 ஆண்டு கால அந்த அராஜக பாசிச பாரதிய ஜனதாவின் தலைவராக இருந்து செயல்படக்கூடிய மத பித்து பிடிச்ச அந்த மோடி அவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. தனது குடும்பத்தையே நாட்டுக்கு அர்ப்பணித்த நேருவின் மகனாகிய வீரமங்கை இந்திராவின் புதல்வனாகிய ராஜீவ் காந்தி அவர்களுடைய புதல்வன் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் கூடிய விரைவில் 2016 பிரதமராக இருக்க அத்தனை வாய்ப்புகளையும் இன்று இந்திய மக்கள் நாடு தழுவி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அனைத்து செய்திகளும் மகிழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. நமது திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெறக்கூடிய இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி சுமார் 360 இடங்களை தாண்டி 400 தொடும். அதனால் ராகுல் காந்தி அவர்களே பிரதமராக வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அன்பு தங்க தளபதியாருடைய ஆட்சியில அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே இல்லை. இங்க தாமரை மலரவே மலராது. ஏன்னா அடிக்கிற வெயில கூடிய சூரியனுடைய ஹீட் அப்படி இலையும் கருவி போயிடும், தாமரை முட்டிலேயே வாய்ப்பு. ஏனென்றால் இத்தனை ஆண்டு காலம் முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த தமிழக மக்களுக்காக சிந்தித்து 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 தனது வாழ்நாளை அர்ப்பணித்தார். இன்னைக்கு இன்னைக்கு நீங்க வாழ்நாட்டில் எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்தையும் பாருங்கள், இந்த தமிழ்நாட்டில் உள்ள டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய கட்டமைப்புகள் எங்கேயுமே இல்லை. இன்னைக்கு இந்த மோடி பிரதமரா இருக்கிற குஜராத்துக்கு போனீங்கன்னா இப்படி குஜராத்ல இப்படி கிராமம் இருக்கும். இந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா கூட வீடுகளும் மண்ணு சுவர்ல முக்காசி வீடு வச்சிருப்பாங்க. பள்ளிக்கூடங்கள் பாத்தீங்கன்னா 4 கம்பு ஊதி மேல 2 ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க நாம இருக்கு தாலுகா ஆபீஸ்ன்னு சொல்லுவீங்க. தாலுகா ஆபீஸ் அங்கே இருக்கிறவங்க ஹிந்திக்காரங்க சொல்ற இடத்துல போனீங்கன்னா அங்கே ஒரு ஓட்டு கட்டையில ஒரு மூலையில உட்கார்ந்து இருப்பாரு தாசில்தார். இன்றும் இவர்களுடைய நிலைமை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. வடநாடு கூட அப்படிதான் இருக்கு. ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சியில தமிழகத்தில் குக்கிராமங்களுக்கு ரோடு போச்சு. அலுவலகங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள், பாலங்கள், மேம்பாலங்கள், பள்ளிக்கூடங்கள், காவல் நிலையங்கள், என்ன தடுத்து அரசு அலுவலகங்களை அப்படி 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 பக்காவா இருக்கு. தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே இல்லை. நீங்க வேணும்னா உங்க வீட்டுக்காரங்க சொல்லி கூட்டிட்டு போங்க வடநாட்டு பக்கம். ஒரு 10 நாள் டூர் போனீங்கன்னா தெரியும் அங்க என்ன லெவல்ல வச்சிருக்காங்க. சிட்டி தவிர ஒண்ணுமே உருப்படி இருக்காது. ஆனா அவருடைய புதல்வன் இன்றைய தங்க தகுதி மகளிர் அப்படி என்னத அவரை என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவருக்கு ராசி இல்லாத முதலமைச்சருக்கான எந்த வாய்ப்பையும் இறைவன் இவருக்கு எழுதலை. இவங்களுடைய பொய் குத்தலாட்டம், இந்த ஒரு மல்லிகிட்ட தவறு போய் முதல்வரானார். இவங்க எல்லாம் பேசுறதுக்கு ஏதாச்சும் வெட்கமான ரோசம் சூடு சொல்ல ஏதாச்சும் இருக்கா? இவங்க எந்த தொகுதியில நின்று ஜெயிச்சு முதல்வரானாங்க? அந்த 2 வயது இளைஞர்கள எஸ் நீங்க சொல்லுங்க, எங்கேயாச்சும் போய் இந்த தொகுதியில நான் நின்று இத்தனை லட்சம் ஓட்டுகள் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று முதல்வராக வந்தேன். எல்லாம் லக்கில வந்த வேலைகள். அதனால இவர்களுக்கு அந்த உழைப்பு நான் என்னன்னு தெரியாது,
மக்களை பத்தின எந்த இதுவும் தெரியாது, அருமை தெரியாது, நிர்வாகம் தெரியாது. ஆனால் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த அத்தனையும் தவறுபடியாக்கி இந்த தமிழக மக்கள் தனக்கு வாய்ப்பை வழங்கியதற்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்து ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்ச அருமையான திட்டங்கள். என்ன குறை உங்களுக்கு இன்னைக்கு புரட்சி வச்சுட்டு போனா ஏடிஎம் ஆட்சியில் அத்தனை புரட்சி உண்மையெல்லாம் மாற்றிட்டு போன காலத்திலையும் உங்களுக்கு மாதந்தோறும் மகளிருக்கு 1000. இன்னைக்கு எத்தனை பெண்களுக்கு ஒரு அம்மா சொல்லுச்சு, ஒரு டான்ஸ் போட்டுச்சுன்னா கொண்டையில பூவு மண்டையில பூவு ஒரு பாட்டு போட்டுச்சுன்னா 50 லட்சம் அதை வாங்கிட்டு போவாங்க. அதுக்கு 1000 ரூபாய் அருமை தெரியாது. என் ஆத்தாளுக்கு தெரியும் 1000 ரூபாய் அருமை. அந்த ஆத்தாளுக்கு தெரியும் 1000 ரூபாய் எதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு ஆத்தாளுக்கு காலையில ஒரு பூவை வச்சு கொண்டையில தாவ விட்டுறாதீங்க. 1000 ரூபாய் மகளிருடைய இன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை முன்னாடி கட்டா இருக்குது. என் கையில 1000 ரூபாய் இருக்கு, அண்ணன் கொஞ்சம் சீசன் இருக்குது. அவரை விட்டாரா? ஸ்கூல்ல படிக்கிறியா, காலேஜுக்கு போறியா, அந்த பிள்ளைகளுக்கு ஃபுல்லா 1000 ரூபாய் சொன்னார். கல்லூரி செல்லும் மகளிர் அனைவருக்கும் மாதம் 1000. எவ்வளவு பிள்ளைகளுக்கு யூஸ் ஆச்சு தெரியுமா? அதோட நம்ம பயணிகள் கேட்டாங்க, ஏயா தளபதி எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. தற்போது வெளியிட்டால் கல்லூரி செல்லும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதம் 1000 விட்டாராங்க. ஆட்டா பிள்ளை எல்லாம் வெளியில போட்டு வரதே இல்லை. ஏன்னா பஸ்ஸுக்கு யாருக்கு போய் காசு கேட்கல, வீட்டுக்காரங்க கேட்கல. ஐயா சாயந்தரத்துக்கு 90 போடுறது 90 ரூபாய் எடுத்து உள்ள வச்சிருப்பார். அதுல பஸ்ஸுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் ஒரு கட்டிப்பார். இதற்கு போக்கணும். வெளியூருக்கு சென்றால் தானே வெளியூர் என்ன நடக்குதுன்னு தெரியும். இந்த ஊர்ல இருந்தா என்ன தெரியும், ஊர்ல நடக்கிற விஷயங்கள் தெரியும். எந்திரிச்சு பரமக்குடி போகணும், மரங்களை போகணும். நாடு எவ்வளவு டெவலப் ஆகுது, மிச்ச மகளிர் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ஆடைகள் என்ன, அவங்களுடைய பேச்சுகள் என்ன, அவங்களுடைய சுதந்திரம் என்ன, அவங்க வீட்டுக்காரங்களோட எப்படி சந்தோஷமா தெரியுறாங்க, எப்படி பர்ச்சேஸ் பண்றாங்க, எல்லாம் எப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும். வெளியூர்களுக்கு சென்றால் தான் தெரியும். டெவலப்மெண்ட் எங்க இருக்கு, கிராமங்கள் எங்க இருக்கு, அந்த மகளிர் சட்டம் இருக்குது. அதை அறிந்து நீங்கள் எல்லாம் வெளியில செல்ல இன்னைக்கு நீங்க சரி இங்க இருந்து மதுரைக்கு சும்மா தரலாம். இலவச பேருந்து பயணத்தை திட்டப்படாத தளபதி எவ்வளவு திங்க் பண்ணியிருக்காரு. மகளிருக்கு இன்னும் நிறைய திட்டங்கள், இன்னும் காலை உணவு திட்டம், குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுத்திருக்காரு தளபதி. மதிய உணவு திட்டம் கொண்டாந்தாங்க, அண்ணா பீரியட்ல கொண்டாந்தாங்க, இந்தியா டெவலப் பண்ணாங்க. கலைஞர் கருணாநிதி முத்தமிழ் அவர்கள் டெவலப் பண்ணாரு. ஆனா தாய் 8 அடி வாய்ந்தால் தொட்டி 16 அடி வாயும் என்ற காலையிலே உணவு கொடுத்த தங்க தளபதி நமது தமிழக முதல்வர். இதோட விட்டாரா? இன்னைக்கு இந்த மொழி பெயர்படுற அட்டுழியங்கள், மதம் நாதி ஜாதி மதம் தவறை இருக்கு. வேற நலத்திட்டங்களே இல்லை. நான் இதை செய்தேன் ஒரு கேட்டு சொல்லுங்க. இத்தனை திட்டங்கள் இந்த ஊருக்கு செஞ்சிருக்க, தமிழ்நாட்டுக்கு இத்தனை திட்டங்களை செஞ்சிருக்க, எனக்கு நீங்கள் ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்டு சொல்லுங்க. கேட்க மாட்டாங்க. என்ன தெரியுமா? மதம் கிறிஸ்டினா அவனை ஒழிச்சு விட்டு, முஸ்லீமா அவனை இந்துவா மாற சொல்லு, மாறலையா டாக்டர் விட்டு வெளியே போச்சு. இவங்க அடுத்த திட்டங்கள் இல்லை. உங்களுக்கு தெரியும், நம்ம இந்து இல்லையா, இங்க உள்ள முஸ்லீம் மக்களோட நம்ம படம் கிறிஸ்டின், நம்ம இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் படம் இருக்குமா? பிரியாணி சாப்பிட்டது இல்லையா? நம்ம தீபாவளி படம் இருக்க மாதிரி சாப்பிட்டது இல்லையா? நம்ம வாழ்ந்த அப்படியா வரலாற்றுல இதை புரிஞ்சு விட்டு இப்படி உருவாக்கி என்ன பண்றாங்க தெரியுமா? நான் கூசுது சொல்றதுக்கு. நீங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க. மகளிர் அன்பு சகோதரிகளை, மணிப்பூர்ல ராணுவ வீரனுடைய மனைவிமா இந்தியாவை தாண்டி ராணுவத்துல பல்லும் பகலும் பாதுகாத்துக் கொண்டிருக்க அவருடைய மனைவியை ஆடைகளை இழுத்து, ஆடைகள் இல்லாமல் திருக்குள்ள அடிச்சு வந்த பெண்களை, அவர்களுடைய பிறப்புறுப்புகளை பண்ணாத அக்கலிகளை பண்ணி, இது வெளியில வந்ததுனால உங்களுக்கு தெரியும் மணிப்பூர் கலவரம். ஒவ்வொரு வரலாற்றிலும் இதுதான் பெண்களுக்கு நடக்கிறது. அவங்க படிக்கிறதுக்கான எந்த டெவலப்மெண்ட் வைக்க மாட்டாங்க, பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டு வர மாட்டாங்க, நிர்வாகங்கள் மருத்துவமனை வசதிகள் உருவாக்க மாட்டாங்க, போலீஸ் டெவலப்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? அறிவு வளர்ந்தவுடன் அவரை மதம் என்ற போர்வையில அந்த மதம் முடிச்ச யானையை மாதிரி வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தாதான் இதை ஆளுவதற்கு தகுதியாக இருக்கும். இவன் தேவை மதத்தை மட்டும்தான். ஆனால் அனைவரும் கோயிலுக்கு போகலாம் என்ற பெரியாரின் கொள்கையை நடத்திய முத்தமிழ் அறிஞருக்கு கலைஞருடைய தங்க புதல்வரும் தங்களுடைய தாய்மார்களின் தமப்புதல்வர் தளபதியார் இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்ற எல்லாம் தரணும் சொல்லியிருக்காரு தெரியுமா? கேஸ் எவ்வளவு சேர்ந்து இன்னைக்கு
எவ்வளவு 1100 ரூபாய் உள்ள சிலிண்டரை கொள்ளையடித்து இந்த மாதிரி வரும்போது என்ன சொன்னா தெரியுமா? அதையும் சொல்லிக்கிறேன். கேஸ் விலையை பாதியாக குறைப்போம், பெட்ரோல் விலையை பாதியாக குறைப்போம், வருடம் முழுவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம், எல்லா பயிலும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு, 15 லட்சம் போடுறேன், எல்லாரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு, கேஸ் மணியை தூக்கி அதுல போடுறேன். எத்தனை போட்டதெல்லாம் தூக்கி எங்க போட்டேன் தெரியுமா? அதானி அம்பானி என்ற 2 பினாமிகளை வச்சுக்கிட்டு அவன் அக்கௌண்ட்ல போட்டுவிட்டாங்க. எத்தனை கொடுமைகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேங்க்ல இன்னைக்கு 5000 கிலோ உங்களால வைக்க முடியுதா? எல்லாத்தையும் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னால எதுக்கு ஓபன் பண்ண சொன்னாங்க? கேஸ் சிலிண்டர் மானியம் போடுறாங்க, போட்டாங்களா? 2 மாசம் 3 மாசம் போட்டாங்க. அதுக்கப்புறம் வருதா? ஏன்னு கேட்டீங்களா? அவங்களுடைய படத்தை இப்படி செருப்புல வச்சு செருப்பு மேல போட வேணாமா? நீங்கெல்லாம் ஏமாத்த விடலாமா? இவங்கள மக்கள் என்ன முட்டாளுகளா? செய்யல. அந்த கேஸ் எவ்வளவு கொண்டு போயிட்டாங்க? 1150 கொண்டு போயிட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியில 300 ரூபாய்க்கு இருந்த கேஸ் சிலிண்டர், பெட்ரோல் டீசல் விலை எங்க கொண்டு போயிட்டாங்க? ஜிஎஸ்டி என்ற வரியை போட்டு இன்னைக்கு வியாபாரம் தொழிற்சாலை அத்தனை ஒண்ணும் நம்ம ஆக்கிட்டாங்க. அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் பிரைவேட் கொடுத்துட்டாங்க. ஒண்ணு கையில் இல்ல. இப்ப இந்த ரயில்வே போகுது, இவங்க மிச்சப்படுத்துறாங்க. நாட்டை முன்னேற்றதுக்கு எவ்வளவு ஒரு கேவலமானது. 60 வயசுக்கு மேல அப்படி உள்ள ஐயாக்கள் ட்ரெயின்ல போறதுக்காண்டி இலவச பாஸ் உண்டு. ஐயாக்கள் ஆட்சிகளும் போறதுக்கு இலவச பாஸ் காங்கிரஸ் கொண்டாது. அதை தூக்கிட்டாங்க. இனிமே 60 வயசான டிக்கெட் எடுத்துட்டு போடுற இவனெல்லாம் மனிதர்களா? மனித போர்வையில் உள்ள மிருகங்கள் அல்லவா? மக்களை பத்தி திங்க் பண்ணலன்னா இவன் மக்களாட்சி பண்ணி என்ன செய்ய? என்னத்துக்கு யோசிக்க வேணாமா? நம்மள ஆளக்கூடிய அரசன் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை நல்ல அரசன் என்பவன் யார்? மக்களுக்கு தேவைகளை அறிந்து அதற்கான நிர்வாகம் பண்ணணும், வரிகளை போடக்கூடாது. அவன் தான் நல்ல ஒரு அரசன். ஆனால் இவன் அரசனா? எல்லா வரியும் போட்டாச்சு. பேங்க்ல இன்னைக்கு போட்டுட்டு காசு இல்லைனாலும் முடிஞ்சு போச்சு. 5000 இல்லைன்னா போட்ட 4900 ரூபாய் எடுத்துருவாங்க. ஒரு தடவை மூலம் கேஷ்லெஸ் பாலிசி கொண்டாடுறேன். நீங்க ஏன் போறீங்க? ஜிபேல அனுப்பு, கிரெடிட் கார்டுல அனுப்பு, ஏடிஎம்ல அனுப்புட்டாங்க. இன்னைக்கு மறுபடியும் தெரியுமா? 2 தடவைக்கு மேல ஏடிஎம் போட்டீங்கன்னா 25 ரூபா. அடுத்த கார்டு ஏடிஎம்ல போட்டியா 50 ரூபா முடிக்க. எவ்வளவு கொடுங்க ஐயா. காலை எடுத்து 2 பொம்மைக்குள்ள வீட்டுல இருக்கும். ஒருத்தங்க 2 கூட்டத்தை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு. அதுல கிடைச்ச 100, 200, 500 போய் ஒரு பேங்க்ல நம்மளுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னாங்களேன்னு சிறுக போட்டுக்கிட்டு வரும். காட்டா குடும்ப செலவுலாம் போக ஐயாட்ட கொடுத்து ஒரு 500 ரூபாய் போட்டுட்டு வாங்க. 4000 ரூபாய் சேராது. ஒரு குடும்பத்துல ஒரு முடியாம போயிடும். போய் ஒரு 2000 ரூபாய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்து வரும். பேங்குக்கு போனா மைனஸ்ல இருக்குமா உங்க பேங்க் அக்கௌண்ட்? நீங்க பேங்குக்கு 2700 ரூபாய் நீங்க கொடுக்கணும். ஐயா நான் 4500 ரூபாய் போட்டுருந்தேன். எங்கயா 5000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இல்ல, அதனால எடுத்துட்டு. எந்த கொடூரம் தெரியுமா? நம்ம காசை எடுத்துக்கிட்டு இவங்க முதலாளியா இருந்தது எவ்வளவு கொடுமை. இப்படி எவ்வளவு எடுத்துருக்காங்க தெரியுமா? இந்திய கவர்மெண்ட் மோடியினுடைய ஆட்சியில சுமார் 15 லட்சம் கோடிகளை கொண்டிருக்காங்க. நம்மளுடைய காசு பேங்க்ல 5000 ரூபாய் இல்லாத காசு. இப்படி எத்தனை இவங்க யோசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இவங்க போடுற இவங்க கட்டுற அந்த இது எவ்வளவு தெரியுமா? அந்த பைஜாமா அவர் போடுறது 15 லட்சம் ரூபாய். ஒரு வேலை அவர் காலம் சாப்பிடுறது 5 லட்சம் ரூபாய். அவருடைய காலம் காஸ்ட்லி காலம் எந்த நேரத்தில் இருந்து வருது? டைமான் காலம் 5 லட்சம் ரூபாய். அதைத்தான் அவங்க சாப்பிட்டு மின்முனுப்பா இருப்பாங்க. எவங்காசியா போடுற ஷூ எவ்வளவு தெரியுமா? 17 லட்சம் ரூபாய் ஷூ. வாட்ச் எவ்வளவு தெரியுமா? 7 லட்சம் ரூபாய் வாட்ச். எவங்காசு? டீ கடையில் இருந்து வந்த காசா? இல்ல ஏழைத்தாயின் மகனே உங்க அப்பா காசா? யோசிக்க வேணாம். எம்பது கொள்ளையடிச்சு எம்பது போய் நாட்டை இன்னைக்கு குட்டிச்சவராக்கி அங்கெல்லாம் அரசியலாம் பேச வேணாமா? நம்ம கையில காசு இருக்காம நிம்மதியா? 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 100 ரூபாய் 80 ரூபாய்க்கு கடைக்கு போனவே அன்னைக்கு இருந்த சந்தோஷம் இல்லையா? அந்த 80 ரூபாய்ல காய்கறி வாங்கி கறியை கொண்டு வாங்கி புருஷனுக்கு குழம்பு வச்சு பிள்ளைகளுக்கு தோராக்கி போனவே இன்னைக்கு முடியுதா? எதிர் இல்லை. ஏன்? விலைவாசி ஏற்றம் யாரால? மத்திய அரசாங்கம். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இவங்களுடைய ஆட்சி இதோடு ஒழிச்சிருச்சு.
வடக்கிங்கனால நம்ம பாதிக்கப்படுகிற 10 ஆண்டு காலமாக வடக்கில் இவர்கள் பெண்களை மானபங்கப்படுத்துறது, அநியாயம் படுத்துறது, இன்னைக்கு வடக்கர்களுக்கு கோபத்தை விட்டு பண்ணி பிஜேபி எங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு வருகிறானோ சிறப்பு கொண்டு அடிச்சு வெளியேறிட்டு இருக்காங்க. அங்க ஒரு எழுச்சி உருவாகிடுச்சு. தமிழகத்துல அது என்னைக்கு உருவாயிடுச்சு. பெரியார் என்னைக்கு இந்த மண்ணில பிறந்த இந்த தமிழக மக்களை சந்தித்தாரோ அன்னைக்கே உருவாயிடுச்சு. இன்னைக்கு இந்த மக்கள் இன்னைக்கு பேசும்போது முக்கியமா பேசிக்கு டீ கொடுப்பாங்க, சம்பா கொடுப்பாங்க. நாட்டுல பாத்துக்கிட்டீங்களா? அதோட கனவுல ஏப்பா எனக்கு வரல அந்த அட்டாச்சி சொல்லு ஏப்பா அந்த டீயை வர சொல்லுங்க, முடிஞ்சு வச்சீங்க பேசுறவங்க தொண்டை தண்ணி போயிடும். அந்த கல்யாணமே போயிருக்கு. பின்னாடி போய் டீ கொடுக்குறது, கூலிங்ஸ் கொடுக்குறது. நல்லா யோசிச்சு மட்டும் மாத்துக்கிறீங்க. மக்கள் ரொம்ப நேரம் இருட்ட வச்சு கஞ்சி காய்ச்சணும், ரெடி பண்ணணும், எல்லாருக்கும் பூஜையை கொடுக்கணும் ஆளுகிட்ட. அதனால அதுகள் இருக்கு. ஒன்னே ஒண்ணு, வாழ்க்கையில நம்ம முன்னேறணும். பழைய காங்கிரஸ் ஆட்சி வந்தாத்த ஏழையின் ஆட்சிக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா காங்கிரஸ்க்கு? ஏன்னா அலங்காலத்துல 300 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுத்தா 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 2 வேளை 2 நாள் கடை செலவு வச்சு சாப்பிட முடிஞ்சிச்சு. அரிசி கம்மியான விலையில கிடந்துச்சு. நகை பவுன் அரிசி கம்மியான விலையில கிடைச்சிச்சு, காய்கறி கம்மியான விலையில கிடைச்சிச்சு, தங்க வெறும் 12,000 பவுன் கிடைச்சிச்சு. இன்னைக்கு பாத்தீங்களா தங்க எங்க போச்சு? கல்யாணம் பண்ண முடியுமா? 58,000. ஆம்பளையா பிறந்தாலே 10 பவுன் மினிமம் 6 லட்சம் ரூபாய் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு முடியுமா? நம்ம எங்க களை எடுத்து நம்ம இன்னைக்கு அந்த 1.5 ஏக்கர் நிலத்தை வச்சு சம்பாதிச்சு இன்னைக்கு பொங்கல் எப்படி கரை சேர்க்க முடியும்? இதெல்லாம் மாறணும். விலைவாசி குறைய வேண்டும். விலைவாசி குறைய வேண்டும் என்றால் இந்த அரக்கர்களின் ஆட்சி அளிக்கப்பட வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை குறையணும், கேஸ் விலை குறையணும், நகை விலை குறையணும், பொருளாதாரம் மட்டும் வளர்ச்சி அடையணும். ஆனால் இவனிடத்தில கேஸ் விலை கொடுத்து, பெட்ரோல் விலை கொடுத்து, டீசல் விலை கொடுத்து, நகை விலை கொடுத்து, காய்கறி விலை கொடுத்து, பருப்பு விலை கொடுத்து, ஆனால் பொருளாதார வளர்ச்சி மட்டும் கீழே வந்துகிட்டு இருக்கு. இவன் என்ன ஆட்சி வந்த? ஏன்னா இத்தனையும் ஏறிச்சுன்னா எல்லாம் ஏறணும்ல. ஆனால் தலைகீழாக வச்சிருக்கிறார்கள். ஏனென்றால் பிரைவேட்ல அதானி அம்பானி என்ற அந்த 2 நபர்களை வளர்த்து பினாமியாக இவர் அங்கே சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கார். இத்தனை ஆட்சி காலம் இந்த காமராஜருடைய ஆட்சியை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். காமராஜர் எவ்வளவு பெரிய ஆட்சி கொடுத்தார். கடைசியில காலத்திலையும் அவர் போட்ட அந்த சட்டைகளை அவருக்கு அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஜனாதிபதியா இருந்தார். கடைசி ஜனாதிபதியா இருந்து ஒரே ஒரு சூட்கேஸுக்கு கூட்டிட்டு வந்தார் வெளியில. அது என்ன தெரியுமா? அவர் போட்டிருக்கிற அந்த 2 பேண்ட் சட்டை தான் இருந்துச்சு. ஒரு ஜனாதிபதி ஒரு நாட்டுக்கு போனாலே அவ்வளவு மதிப்புள்ள பொருள்களை கொடுப்பாங்க. கிஃப்ட்டுக்கு எல்லா ஜனாதிபதி இருக்கிறாங்களே இருந்தாங்களே அவங்க எல்லாம் வீடு காலி பண்ணி ஆட்சி முடிவு போகும்பொழுது 5-6 லாரியை கொண்டு வந்துட்டு அவங்க வந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு போயிடுவாங்க. ஆனால் நமது மண்ணின் மைந்தர் ஏபிஜே அப்துல் கலாம் காமராஜர் வாழ்க்கையை தன்னகத்தை கொண்ட அப்துல் கலாம் ஐயா அந்த சூட்கேஸை எப்ப உள்ள கொண்டு போனாரோ அதே விட 5 வருஷம் கழிச்சு வெளியில வந்தார். அப்படி உள்ள மண்பர்களை இந்த மக்கள் நம்மளுடைய எண்ணங்கள், அறிவுபூர்வங்கள், ராம்நாத் ஒரு காரணால ஒரு கெத்து இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும், ஒரு வீரம் இருக்கும். அதே நேரத்துல சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். அதனால வருங்காலங்களில இந்த புரோக ஆட்சி ஒழியட்டும், தளபதியுடைய ஆசை பெற்ற காங்கிரஸ் ஆட்சி அமையட்டும். அதற்கு ராமநாதபுரம் மண்ணில ஏற்கனவே எம்பியாக போட்டியிடக்கூடிய நவாஸ்கனி அவர்களுக்கு ஏணி சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். திரு நவாஸ்கனி அவர்கள் எத்தனை நலத்திட்டங்களை இங்க பண்ணியிருக்கார். 200 கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சொந்தப்படுத்த வரைக்கும் பேசி கட்டிக்கிட்டு இருக்கார். இறங்கினா எத்தனை ஊர்களுக்கு கைமாசி விளக்கு போட்டிருக்காங்க. நிறைய திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருந்தவர். அதனால் உங்களுடைய பொன்னான ஓட்டுகளை நல்ல ஒரு வாழ்க்கை அமைய மீண்டும் நம்மளுடைய ஏழைகளை பற்றி, எளியவர்களை பற்றி, தமிழகத்தை பற்றி திங்க் பண்ணக்கூடிய ஒரு நல்லாட்சி காங்கிரஸ் ஆட்சி மேலிடத்தில் அமைய உங்கள் பொன்னான வாக்குகளை ஏணி சின்னத்தில் வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏணி 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 வாழ்வு முன்னேற ஏணி. அது வந்து எம்எல்ஏ பேசிட்டு தான் வந்தோம். அது ஒன்றிய செயலாளர் சொன்னாங்க. நம்ம ஊருக்கு ரேஷன் கடை கள்ளிக்கோட்டையில் முடிக்காது. பழைய டிவி ரூம் கட்டல நம்ம ஊருக்கு கொண்டு முடியாது. கள்ளிக்கோட்டை நம்ம கள்ளிக்கோட்டை வந்தாலும் போதும். கள்ளிக்கோட்டை கஷ்டம். நம்ம எம்பி கொடுத்த லைட் எடுத்தாவே இருக்கு. எம்பி இல்ல செய்வார்.